ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க தபங் டெல்லி. ப்ளூ ஜெர்சியை போட்டு உங்க டெலிவிஷன் ஸ்கிரீன்ல ரைட்ல இருக்கும்போது ஆரஞ்சு ஜெர்சியை போட்டு உள்ள வருது யூமும்பாவோட ஸ்டார் ரைடர் குமார் சிங். 9வது இடத்துல இருக்காங்க யூமும்பா. ஆனா இன்னைக்கு ஜெயிச்சா, இந்த மேட்ச் ஜெயிச்சா 5வது இடத்துக்கு குதிக்கலாம். எங்கே குதிக்கிறது? வந்தோடனே பார்சல் பண்ணிட்டாங்க தபங் டெல்லி. அருமையான டிஃபென்ஸுங்க. அன்சங் ஹீரோன்னு சொல்லலாம். டெல்லி டிஃபெண்டர்ஸ் கலக்குறாங்க. யாருன்னு பேர்லாம் தெரியாது. ஆனா இந்த சீசன் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இவங்க யாருன்னு. குமானா கப் அமைச்சிருக்காங்க. நடிகர் விக்ராந்த் பிடிச்சிருக்காரு. அவர் ஒரு கபடி வீரரோட பயோபிக்ல நடிக்கிறாருல, மிகப்பெரிய லெஜெண்ட். ஆமாங்க, அது வந்து இவரு விக்ரம் பையன் துருவ் நடிக்கிற படம் நினைக்கிறேன் இல்லையா? ஓ, அந்த படம் அல்ல, இவரு இருக்காரா? இருக்கலாம். அஷு மாலிக், நவீன் எக்ஸ்பிரஸ், தி கிரேட் நவீன் குமார் இல்லாம என்ன செய்ய போறாங்க அப்படின்ற அந்த கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள நார்க்க மிஸ் அப்படின்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அஷு மாலிக். 7 சூப்பர் 10, 106 ரேட் புள்ளிகள். இங்க அமீர் முகமது ஜாஃபர் தனேஷ் கைவசம் 8 ஆவரேஜ் ரேட் பாயிண்ட், 4 சூப்பர் 10. யூமும்பா முத்து பொதுவா வந்து மற்ற டீம்ஸ் எல்லாமே இரானியன் பிளேயர்ஸ் டிஃபென்ஸ்ல எடுப்பாங்க. பட் ரேடர்ஸா எடுத்திருக்கிறது யூமும்பா. செல்ஃப் அவுட் ஆயிருக்காரு. டிசப்பாயின்ட்மென்ட் ஃபார் ஜாஃபர் தனேஷ். பெஞ்சுக்கு போகணும். டெக்னிக்கல் பாயிண்ட் தபங் டெல்லிக்கு. ஏற்கனவே குமானும் போயாச்சு, கூட இவரும் போறாரு. ஏற்கனவே ஒரு மேட்ச்ல இன்ஜுரி ஆச்சு விஷ்ணுவன் முத்து. அதுவே அவரை கொஞ்சம் ஹாபிள் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இங்க லெஃப்ட்ல பாக்குறீங்க, சம பேர் வச்சிருக்காரு ரம்பீர். அப்புறம் குக்கரா, ராம்பீர் கோக்கர் உருத்துருங்க. 2 பேர் கிடையாது முத்து, இந்த 2 பேருமே உருத்துருக்குதான். லெஃப்ட் 2 ஆர் டை ரைட்ல அவுட் ஆயிருக்காங்க. இப்போ உள்ள வருவாரு குமார் சிங். அஷு மாலிக் அவுட் ஆயிருக்காரு. முதல் புள்ளி கிடைச்சிருக்கு யூமும்பாக்கு டிஃபென்ஸ் மூலமா. லெஃப்ட்ல இருந்த சோம்பீர், என்னங்க இது சோம்பீர் கோஸ்வாமி பேசதான் பேசுவாரு. இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் இறங்கி இருக்கிறாரு. அட்டகாசமான டாக்கிங், டபுள் ஆங்கிள் ஹோல்ட், பிரில்லியன்ட். கிக்கான முயற்சி அமீர் முகமது ஜஃபர் தனேஷ். குறைவான டிஃபெண்டர்ஸ், அதாவது 2 அல்லது 3 டிஃபெண்டர்ஸ் களத்தில் இருக்கும் பொழுது 76% ஸ்ட்ரைக் ரேட். அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டாக்கிள் பண்ணி ராப் சூப்பர் டாக்கிள் நிகழ்த்தியிருக்காங்க தபங் டெல்லி கேசி. வாட் a performance. சம மூவ், சம சப்ஸ்டிடியூஷன். கோச்சுக்கு பாராட்டுக்கள். நான் சொல்ல நினைச்ச முத்து அவருக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருங்க. ராப் சூப்பர் டாக்கிள்ல 2 வந்து அவருக்கு கொடுத்துடலாம். விஷால் பரத்வாஜை கொண்டு வந்தாரு, நச்சுன்னு பிடிச்சாங்க. அங்கேயே முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட சோலோ டாக்கிள் தான் அது. அப்புறம் கூட வந்து சப்போர்ட் பண்ணாரு. இங்க சீக்ஸ் நிறைய பேர் கனடா தாங்க அதிகமா போவாங்க. கனடா நீங்களா? எனக்கு கேரளான்னு கேட்டேன். அவங்க தான் எல்லா ஊருக்கு போவாங்க. செல்ஃப் அவுட், பிரச்சனைக்கு மேல் பிரச்சனைக்கு ஆல் அவுட் பண்றதுக்கான வாய்ப்பு ஜெயபகான் உள்ளே இருந்து விஷால் பரத்வாஜ் மேல கிக்கான முயற்சி. பட் டிசப்பாயின்ட்மெண்ட் மஞ்சித். அடுத்த அதாவது ஆல் அவுட் ஆகாட்டியும் ரேட் பண்றதுக்கு மஞ்சித் இல்ல, அதுவே ஒரு பிரச்சனை. செல்ஃப் அவுட் ஆகுது, டெஃபினட் டிசப்பாயின்ட்மெண்ட். இங்க போக சூப்பர் டாக்கிள் நிகழ்வா. சூப்பர் டாக்கிள் கடை எல்லா வேலைகளும் அற்புதமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க விஷால் பரத்வாஜ். ஒன்ஸ் அகைன் என்ன பெர்ஃபார்மன்ஸ்ங்க இது. சூப்பர் டாக்கிள், ராக் சூப்பர் டாக்கிள் கடிச்சிக்கிட்டு நிகழ்த்தி காட்டியிருக்காங்க தபங் டெல்லி. பேராசை பெரு நஷ்டம் ரகு. ஒழுங்கா ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு போயிருக்கலாம். இன்னும் 2 பாயிண்ட் எடுக்கணும், ஆல் அவுட் பண்ணணும்னு நினைச்சாரு. ஆஹா, அதாவதுங்க இதுக்கு வந்து ராவ் சூப்பர் டாக்கிள் 2 பாயிண்ட் கொடுப்பாங்க, 4 பாயிண்ட் கூட கொடுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி டாக்கிள்ங்க வெளில போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் வந்து என்னது, மஞ்சித் வந்து செல்ஃப் அவுட் ஆனாரு. விஷால் பரத்வாஜ் 2 காலையும் பிடிச்சாரு. ஆனா பக்கத்திலே இருந்தாருங்க. அங்க மீட்டு பண்ணது நல்ல விஷயம் தெரியுமா, டைரக்ஷனை மாத்தினாரு. ஆகாஷ் பிராஷர் போனஸ் நிச்சயமா கொடுத்துருவாங்க. நீ வேணா போனஸ் எடுத்துக்கோன்னு டீம்ஸ் கொடுத்துருவாங்க. பட் டச் பாயிண்ட்ஸ் சான்ஸே கிடையாது. செயின் டேக் டாக்கிள்ல போட்டு மடக்கி இருக்காங்க. மீண்டும் ஒரு டாக்கிள் பாயிண்ட் அண்ட் முதல் ஆல் அவுட் நிகழ்ந்து இந்த ஆட்டத்தில். பேர்லயே பிரஷர் வச்சிருக்காரு. பிரஷர் சிச்சுவேஷன் வேற உள்ள வராரு. பாவம், அந்த சமயத்துல அவர் டெலிவரி பண்ணுவார் எதிர்பார்ப்பது கடினம். அல்ட்ரா டெக் ஆல் அவுட் நிகழ்ந்திருக்கு. சோ அட்வான்டேஜ் யூமும்பா. பிரஷர்ல இருக்காங்கன்னு சொன்னோம். இந்த போட்டியில ஜெயிச்சா 9வது இடத்துல இருந்து 5வது இடத்துக்கு தாவி குதிக்கலாம், குதிப்பாங்கன்னு தோணுது விஷ்ணு. 2 அணிகளும் ஏற்கனவே மீட் பண்ணும்போது ஒரு சூப்பர் 10 எடுத்திருந்தாரு அஷு, அதனாலதான் ஜெயிச்சாங்க. ஆல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஆல் இன் ஆன அணி செமையான ஸ்டார்ட். விக்ராந்த் சோலோ டாக்கிளிங் இது குமார் சிங் மேல. இது கவர் புஷ்ல இருந்து இம்மொபிலைஸ் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான், சோலோ டாக்கிள். பக்கத்துல யாரும் உதவிக்கே வேண்டாம். அற்புதம் ஃப்ரம் விக்ராந்த். அஷு மாலிக் இதுவரைக்கும் ஆல் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி 2 பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு. வழக்கமா நிறைய அள்ளி போடுவார் கூடையில. ஒரு பர்தீப் நர்வால் பீக்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாரோ, எப்படி டுக்கி போடுவாரோ அந்த மாதிரியான டுக்கி. டிஃபெண்டர்ஸுக்கு அங்க என்ன நடந்ததுன்னே தெரியல, யாருக்குமே தெரியல. 2 புள்ளிகள். பட் ஒன்ஸ் அகைன் அந்த பாருங்க, அந்த டுக்கி எவ்வளவு கீழே போனாரு பாருங்க.
அதாவது செயின்ல போய் மாட்டுவார்னு நினைச்சோம், செயினுக்கு கீழே போயிட்டாரு. 2 பேர் இருந்தாலும் பிடிக்க முடியல. அஷு பேஷ் பேஷ். டிஃபெண்டர்ஸ் பார்த்தா அஷு அப்படின்ட்டாரு. அடுத்து மறுபடியும் ஜெய் பகவான். கடைசி ரேட் இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஜெய் பகவான் சப்ஸ்டிடியூட்டா உள்ள வந்தார். நீங்க தெலுங்கு டைட்டன்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டீங்களே விஷ்ணு, இவர் பேரை ஒரு 10 தடவை சொல்லணும் மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி. ஆமா, அவங்களோட ஆட்டம் அடுத்ததாக பார்க்க போறோம். ஆனா இந்த ஆட்டத்தோட செகண்ட் ஹாஃப் சின்ன பிரேக்குக்கு அப்புறம் இப்பொழுதுக்கு இந்த அணியோட ஹாஃப் டைம் ஸ்கோர் தபங் டெல்லி 16 யூ மும்பா 16. செகண்ட் ஹாஃப்ல யார் பக்கம் ஆட்டம் போய் சேர போகுது பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ 2 பேருமே சர மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க, ஒரே மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. நத்திங் மச் டு செப்பரேட் த டூ. இந்த ஒரு பாதையில என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அடுத்த 20 நிமிஷம் ஆட்டம் யார் பக்கம், அதுதான் கேள்வியா இருக்க போகுது. ஜெர்சி நம்பர் 5 அவுட் அப்படின்னு சொன்னா சுரேந்தர் பெஞ்சுக்கு போகணும். அது காரணம் ஆஷு மாலிக்கோட ரன்னிங் ஹேண்ட் டச் பவுல். அப்படியே நின்ன இடத்துல அப்படியே அவ்வளவுதான். அந்த ஒரு வருடல் கரெக்டா வந்திருக்கு. நீங்க ஒரு ஃபுட்பால் ஆட பார்த்திருக்காரு, டேக்கிள் பண்ண பார்த்திருக்க பாருங்க, ஸ்லைடிங் டேக்கிள் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அந்த இடத்துல சுரேந்தர். பட் நல்ல ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்குங்க. இதை நம்ம எதிர்பார்த்தோம். இந்த ஒரு போட்டி வந்து இந்த 2 அணிகளும் வந்து இப்படிதான் கம்பீட் பண்ணணும்னு எதிர்பார்த்தது. ஸோ அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பசியோட விளையாடிட்டு இருக்காங்க யூ மும்பா. தபங் டெல்லி விட்டு கொடுக்க மாட்டேன் இருக்காங்க. ஆனா இங்க சரியான ஒரு டேக்கிள் சூப்பர்பா நிகழ்த்தி இருக்காங்க. இன்னைக்கு விஷால் தொட்டதெல்லாம் பொண்ணுங்கிற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. ஒரு சப்ஸ்டிடியூட்டா உள்ள வந்தவர் சூப்பர் டாக்கிள்ல 2 முறை சக்சஸ் கிடைச்சதுக்கு காரணம் அவர்தான். அண்ட் இத்துடன் ஹை ஃபையும் தொட்டிருக்கார். தபங் டெல்லி கேசி 2 பாயிண்ட் வித்தியாசத்துல லீடு. இப்போ முதல் ஹாஃப்ல தபங் டெல்லி ஃபேஸ் பண்ண அந்த சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யூ மும்பா. ஒரு ஆல் அவுட்டை தவிர்த்தே ஆகணும். சோம்பேர் மேல அருமையான டச். ஆஷு மாலிக் வந்திருக்காரு ஃபார்ம்ல. அஷு மாலிக் அதை வந்து ஈஸியா முடிச்சிட்டு போயிருக்காருங்க. அஷு மாலிக் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரைடர். ஒருத்தர் மட்டும் பிடிச்சி அவரை நிறுத்த முடியாது. ஸோ அதுக்கு இரையா இருக்காரு. இப்போ ஒரே ஒரு ஆள் தான் இப்போ ஆல் அவுட்டை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க யூ மும்பா. டச் பாயிண்ட்ஸ் தேவை. 3 புள்ளிகள் வித்தியாசத்துல லீடு எடுத்தாச்சு. முதல் ஆல் அவுட் ஆன அணி தபங் டெல்லி. கேசி இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாங்க. ஆனா அதுல இருந்து திரும்ப வந்து ஒரு 3 பாயிண்ட் லீட் எடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. பட் அதை செஞ்சு காட்டியிருக்காங்க. ஆல் அவுட் நிகழ்ந்ததுன்னா அந்த லீட் அதிகரிக்கும். ராணே சப்ஸ்டிடியூட்டா வந்து டைம் முடிஞ்சிருச்சுங்க. 30 செகண்ட் தான் ஒரு ரேடருக்கு டைம். 30 செகண்ட் அந்த பிரஷர் இருக்கும். அந்த பிரஷர்ல என்ன ஆச்சுன்னா செல்ஃப் அவுட் ஆயிருக்காரு. போனஸ் போட்டு கேப் கிடைக்காம அங்க இங்க சுத்தி பாக்குற சமயத்துல கொஞ்சம் அங்கேயா போய் லாபி மேல ஏறி நின்னு பிரணய் ராணே பெஞ்ச்ல. இப்போ ஒரு ஆல் அவுட் நம்ம பாக்குறோம். அல்ட்ராடெக் ஆல் அவுட் செல்ஃப் அவுட் ஆயிருக்காருங்க. இங்க கால் லாபியில வச்சுட்டாரு. 7வது தொடர்ச்சியான சூப்பர் 10. பட் இங்க டிஃபெண்டர்ஸ் தவறு செய்யக்கூடாது. இது ஒரு சூப்பர் ரேடா கூட இருக்கலாம். குமான் சிங் 8 பாயிண்ட்ல இருக்கார். கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. குமானுக்கு சூப்பர் 10 பார்சல். 3 பேர் வெளியே வந்தாச்சுங்க. நீங்க நல்ல பொசிஷன்ல இருக்கிற டெல்லி அணி தேவையில்லாம மல்டிபிள் பாயிண்ட்ஸ் விட்டு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப அரிய வாய்ப்பு தாங்க கிடைக்கும். 3 பாயிண்ட்டுக்கு மேல போறது அப்படிங்க. 1 2 3 போறப்ப அவரோட டோரை டச் பண்ணிருக்காருங்க. காலை தூக்கிருக்காரு. அருமையான ரேட். மறுபடியும் ஒரு ஆல் அவுட் நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஆஷு மாலிக் முக்கியமான வீரர் எடுத்திருக்காரு. பாயிண்ட் போனஸ் ட்ரை பண்ணாரு. அதுக்கு அப்புறம் போனஸ் பிளஸ் 1 மல்டிபிள் பாயிண்ட்ஸ். ஆஷு மாலிக் என்ன ரேடுங்க இவரு. அஷு மாலிக் இருக்க ஏன் பயம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு போனஸ் எடுத்ததுக்கு அப்புறம் சுரேந்தர் டேக்கிள் பண்ண டேஷ் பண்ண வந்தாரு. அதோட மிட்லான தொட்டு பாயிண்ட்ஸ் எடுத்து ரிவைவலும் பண்ணிருக்காரு. அஷு மாலிக் பெஞ்ச்ல இருக்கிறதுல டிபெண்டண்டா இருக்கும். அவரை பெஞ்சுக்கு அனுப்புனாங்கன்னா யூ மும்பாவோட வெற்றி வாய்ப்பும் அதிகரிக்கும். டிஃபென்ஸ்ல ஒரு சில டிஃபென்சிவ் எரர்ஸ் காரணமாக பாயிண்ட்ஸ் யூ மும்பாவுக்கு போகுது. ஃப்ரீயா போகுது. பாயிண்ட் எடுத்தியாகணும்ன்ற கட்டாயம் மனு. போனஸ் கிடையாது. டோட்டஸ்கான முயற்சி டாக்கிள் நிகழ்ந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கிற யூ மும்பாவை நம்ம பார்க்கிறோம். பிட்டுவோட ஆங்கிள் ஹோல்ல இருந்து தப்பிச்சுட்டு போக முடியல மனுனால. 4வது முறை ஆட்டத்தில் அவுட் ஆகிறார். ஸ்டார்டிங் 7ல முதல் முறையாக வாய்ப்பு கிடைத்த மனு. ஒரு
சிங்கிள் டை ஹோல்ட் அதோட கிடைச்ச சப்போர்ட்னால மறுபடியும் பேக் இந்த கேமுங்க. இன்னும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது உறுதியா தெரியும் நம்மளுக்கு. பட் ஹைதர் அலி இக்ராமி இதை பயன்படுத்தி பாயிண்ட் எடுப்பாருன்னு பார்க்கணும். இது ஒரு கஷ்டமான சூழல் தான். ஏன்னா 4 அல்லது 5 இருக்கிறப்போ எல்லாருமே திணறுவாங்க கொஞ்சம் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு. பட் ஹைதர் அலி இக்ராமி ஒரு ரன்னிங் ஹேண்ட் டச் போட்டு திரும்ப போயிருக்காரு வெற்றியோட. ஜெர்சி நம்பர் 7 அவுட். சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷன். ஏற்கனவே 2 முறை சூப்பர் டேக்கிள் செய்த தபங் டெல்லி அப்படிதான் ஆட்டத்துக்குள்ளே வந்தாங்க முதல் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃபோட முடிவில் சூப்பர் டேக்கிளா இல்ல ஆல் அவுட்டா? ராப் சூப்பர் டேக்கிளுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆல் அவுட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தி வாட் ஆ பர்ஃபார்மன்ஸ். ஹைதர் அலி இக்ராமி இஸ் த நேம். கிளட்ச் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. முக்கியமான பாயிண்ட். ஆஷிஷ் 2 பாயிண்ட் இல்ல, அருமை. அங்க ஒரு பிளாக் ட்ரை பண்ண போக இவர் அழகா குனிஞ்சு அதை கணிச்சு அங்க டுக்கி பண்ணிட்டு போயிருக்காருங்க. 1 பாயிண்டா 2 பாயிண்டா பார்க்கும் 1 பாயிண்ட் தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒண்ணுதான் டச் நடந்தது அங்க பிளாக்ல. அதாவது மினிமம் 2 ரேட் இருக்குங்க, மினிமம் 2 ரேட். எப்படி யூமும்பா இதை அப்ரோச் பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா 2 பேர், அதாவது ஆஷிஷ் மலிக் வெம்டி ரேட் போட்டு திரும்ப வந்தாலும் 2 பேர் இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு தவறு நடந்திருக்கு. முக்கியமான தருணத்துல இந்த பாயிண்ட் கிடைச்சிருந்தா ஆட்டம் ஜெயிச்சிருந்திருக்கலாம். இப்பவும் வாய்ப்பு இருக்கு, இப்பவும் யூம்பாவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டிஃபரன்ஸ் இஸ் ஜஸ்ட் 4 பாயிண்ட் தான் வித்தியாசம். அந்த ஆல் அவுட் நிகழுமா? பொறுமையா இருந்திருக்கலாம். ஆனா விட்டு வந்து டபுள் டை ஹோல்ட் அட்டெம்ப்ட் பண்ணி அந்த பாயிண்ட் கொடுத்திருக்காரு. இப்ப சூப்பர் டாக்கிளுக்கான ஒரு நேரம் இங்க மாட்டிருக்காருங்க. டெல்லி என்ன செய்யணுமோ சரியா செஞ்சிருக்காங்க, சரியான நேரத்துல. ரெட் அவுட். சூப்பர் டேக்கிள் நேருக்கு நேர் நம்ம பார்க்கலாம். 4 சீசனா காத்துக்கிட்டு இருக்காங்க. ராணையை தூக்கி வீசி ஆட்டத்தோட கண்ட்ரோலுக்கு எடுத்தாச்சு. இது ஃபுல் நேரத்தை கடத்தினாலும், அதாவது 30 செகண்ட் சாப்பிட்டு அவுட் ஆனாலும் தபங் டெல்லி தான் ஜெயிக்க போறாங்க. சரியான நேரத்துல என்ன தேவையோ அதை கரெக்டா செஞ்சிருந்தாங்க. அதுவும் மஞ்சித் இப்ப தூக்கி வீசினா இருப்பாருங்க. ஆல்மோஸ்ட் சோலோ டாக்கிள். பிரமாதம் ஆடி இருக்காங்க தபங் டெல்லி. ஒரு ஸ்லைட் சர்க்கிள் இருக்குமோ அப்படின்னு நினைச்சோம். ஆனா அதை வந்து சரியா இன்னைக்கு என்ன செய்யணுமோ மறுபடியும் ஒரு வெற்றியோட திரும்ப போயிருக்காங்க தபங் டெல்லி.